இன்றைய புனிதர் ஜனவரி 13 காப்பன்பர்க் துறவி கோட்ஃப்ரெட். பிறப்பு 1097 காப்பன்பர்க், ஜெர்மனி. இறப்பு ஜனவரி 13 1127 எல்பன்ஷெட், ஜெர்மனி. இவர் தனது 25 வயது வரை சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த போதும் மிகவும் பக்தியானவராக திகழ்ந்தார். இவர் ஆன்ஸ்பர்கை சார்ந்த யூட்டா என்ற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்தார். திருமணமான போதும் அவரின் சகோதரர் ஓட்டோ என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்தார். தன் சகோதரருடன் சேர்ந்து மறைபரப்பு பணியில் ஈடுபட்டு ஊர் ஊராக சென்று மறையுரை ஆற்றினார். 1120ஆம் ஆண்டு சாண்டன் நகர் நோர்பர்ட் நிறுவிய சபைக்கு பெருமளவில் உதவினார். பின்னர் அச்சபையில் சேர்ந்து தானும் ஓர் துறவியானார். 1122ஆம் ஆண்டு கோட்ஃப்ரெட் அச்சபையின் நிரந்தர உறுப்பினரானார். மிகச் சிறந்த மறையுரையாளரான இவர் ஓட்டோவுடன் இணைந்து அச்சபையை பரப்பினார். கோட்ஃப்ரெட் தன் மனைவி யூட்டாவையும் இறைவழியில் செல்ல வழிகாட்டினார். அவரை வைத்து பெண்களுக்கான பாடல் குழு ஒன்றை ஏற்படுத்தினார். பின்னர் நிரந்தரமாகவே இவ்வுலக வாழ்விலிருந்து விடுபட்டு தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார். இவர் தனது 30ஆம் வயதிலேயே இறந்தாலும் இறைப்பணியை மக்களின் மனத்தில் வேரூன்றச் செய்தார். எண்ணிலடங்கா துறவற மடங்களை எழுப்பி இவர் வாழும் போதே புனிதராக கருதப்பட்டார். ஜெபம். இரக்கமே உருவான இறைவா, உம்மீது கொண்ட அளவில்லா அன்பால் உம்மை பற்றி கொண்டு வாழ்ந்த புனித காட்ஃப்ரீடை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவரின் நாமத்தை தாங்கி இன்று தங்களின் நாம விழாவை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள நலன் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆமென்.